ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி தி மாமிஸ் வேர்ல்டில் நான் ஷேர் பண்ண போகிறது என்னோடய லைஃப்பையும் என்னோடய பேரண்டிங்கையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 5 விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் டு தி மாமிஸ் வேர்ல்ட். அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஒரு சின்ன ஜஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஜென்ரலாகவே பெருசாக படிப்பில் லேர்ன் பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லாத பொண்ணு தாங்க. படிப்பை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அதையும் ஒழுங்காக பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் நான் அவளை அன்கண்டிஷனல் லவ் பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். பிகாஸ் என்னோடய சைல்ட்ஹுட் ரொம்ப ஊண்டடான சைல்ட்ஹுட். அந்த கண்டிஷன்ட் லவ்வில் தான் வளர்ந்தேன் நான். ஸோ என் பொண்ணை அன்கண்டிஷனல் லவ் பண்ணும் அப்படிங்கும்போது நான் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் கற்றுக்கும் போது ஜென்டல் பேரண்டிங், ரெஸ்பெக்ட்ஃபுல் பேரண்டிங், கான்ஷியஸ் பேரண்டிங், அன்கண்டிஷனல் பேரண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது. என்னடா இத்தனை இருக்கா பேரண்டிங்கில் அப்படின்னு. தென் ஒரு 1 year நான் அதை பொறுமையாக இன்டேக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று தாங்க. அதோட பேர் தான் வேறு. ஸோ இப்போ நான் சொல்கிற அன்கண்டிஷனல் லவ் கூட உங்களுக்கு அது வேறு பேரில் வேறு மாதிரியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இதை நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 year ஆச்சு. இந்த 1 yearல் நான் ஒரு சில விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருந்தது. நான் என்னை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது. அப்படி அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் கற்றுக்கிட்டதும் தெரிஞ்சுக்கிட்டதும் என்னென்னா, நான் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேங்க. இந்த கற்றுக்கிற ஜேர்னியில் நான் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண ஒர்க் ஷாப் த ரியல் டாக் பை ஸ்வாதி ஜெகதீஷ். அவங்களோட செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஒர்க் ஷாப் இங்கே சென்னையில் கண்டக்ட் பண்ணாங்க ஒரு 2 years பேக். அப்போது நான் அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். அந்த ஒர்க் ஷாப் தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக்குன்னு சொல்லலாம். அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட லைஃப் அண்ட் பேரண்டிங் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண ஒரு பேஸாக இருந்தது அந்த ஒர்க் ஷாப் தான். அந்த ஒர்க் ஷாப்லேருந்து நான் அட்டென்ட் பண்ண நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் த ஜென்டல் பேரண்ட்னு சொல்லிட்டு கோதா ஹரிப்ரியான்றவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இது நான் ஆன்லைன் அட்டென்ட் பண்ணேன். இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் மை பேரண்டிங் ஜேர்னி. இந்த ஒர்க் ஷாப்பை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு புக் ரீடிங் கிளப்பில் நான் ஜாயின் பண்ணேன். த சிம்பிளிசிட்டி பேரண்டிங் சொல்லி ஒரு புக்கை எடுத்து லைக் மைண்டட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்து அந்த புக்கை டிஸ்கஸ் பண்ணோம். படித்தோன்னு சொல்லலாம், தனித்தனியாக படிச்சுட்டு அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டைவர்ஷனை கொடுத்தது. இப்படிலாம் நம்ம பேரண்டிங்கை கற்றுக்க முடியும் அப்படின்றது. ஓகே, 2 ஒர்க் ஷாப் அண்ட் 1 புக் ரீடிங் கிளப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் போக போக ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். அங்கேருந்து ஓகே இது முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ஆஸ்பைரிங் ஹோம் ஸ்கூலிங் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துர்கேஷ் நந்தினி அப்படின்றவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த கான்ஃபரன்ஸில் நான் ஹோம் ஸ்கூலிங் கற்றுக்கிட்டதை தாண்டி நான் நிறைய பேரண்டிங் பற்றி கற்றுக்கிட்டேன். குழந்தைங்க எப்படி லேர்ன் பண்ணிப்பாங்க, அவங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நிறைய கற்றுக்கிட்டேன். இது என் குழந்தைய அப்ரோச் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி நான் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப் அண்ட் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராசஸில் பேரண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்க எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் இதையும் நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக இல்லை அட்லீஸ்ட் நம்ம இன்னும் டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஏன் ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் டிப்ளமா இன் பாசிட்டிவ் பேரண்டிங்கிற சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணேன். ஓகே, சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணினே நீ பயங்கர ஜென்டல் பேரண்டிங்காக இருப்பா போல் இருக்கே, குழந்தைய அடிக்கவே மாட்டியா திட்டவே மாட்டியா அப்படின்னா, இல்லைங்க, நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு வரேன். நான் குழந்தையிலேருந்து பார்த்து ஒரு 30 years நான் கண்டிஷன் ஆகி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு ஒன்று வந்திருக்கோம்ல, அது நம்ம மாற்றுறதுக்கும் அந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். அந்த எஃபர்ட்ஸை தான் நான் போட்டுட்ருக்கேன். அது என்னென்ன எஃபர்ட்ஸ் போடுறேன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அட்டென்ட் பண்ண சில ஒர்க் ஷாப்ஸ் தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் நான் ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுறேன்னா நான் டெஃபினட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் தாண்டி எனக்கு சில புக்ஸ் எனக்கு இந்த பேரண்டிங்கை
நல்ல விதமாக கொண்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதில் ரொம்ப முக்கியமான புக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹவு டு டாக் ஸோ கிட்ஸ் வில் லிசன் அப்படின்ற புக்கு. நான் அந்த புக்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் வாங்கி அதை படிங்க. அது ரொம்ப 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 ஹெல்ப் ஆகுது. லைக் ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒர்க் ஷாப்ஸும் புக்ஸும் எனக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். போக போக வீடியோஸில் நிறைய இடத்துல அதை பற்றின தகவல்களை நான் கொடுத்துட்டே வரேன். இது இல்லாமல் இன்னும் 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் அது என்ன 4 விஷயம் அப்படின்றத நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ தட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸை பார்க்கலாம். இந்த செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரப்பிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்னோடய சைல்ட்ஹுட் வந்து ஒரு wounded சைல்ட்ஹுட். ஸோ என்னோடய இன்னர் சைல்டை ஹீல் பண்ணாமல் என்னால் ஹாப்பியாக வந்து என்னோடய சைல்டை பேரண்டிங் பண்ண முடியலை. ஸோ அதுக்காக தான் நான் தெரப்பி எடுக்க ஆரம்பித்தேன். நான் தெரப்பி எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதே எனக்கு மாயாஸ் அம்மா, கோதா ஹரிப்ரியா அவங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்து அவங்களோட ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணி தாங்க எனக்கு ஆக்சுவலி ரியலைஸே பண்ணனா எனக்கு தெரப்பி தேவை அப்படின்றது. ஸோ தேர்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர். இப்போது எல்லாருமே வந்து எவ்வளோ செல்ஃப் கேர் இம்பார்ட்டண்ட், அது நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்ற பற்றிலாம் நிறைய சொல்லிகிட்டே வராங்க. இதை நான் 2 வகையாக பார்க்குறேன். எப்படின்னா ஒன்று ஆர்ட் ஆஃப் கிராட்டிடியூட், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் மெடிடேஷன். இதை நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோடய ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லைஃப் அண்ட் பேரண்டிங் எப்படி ஆச்சுன்றதை வரப்போகிற வீடியோஸில் பாருங்கள். 4th ஜேர்னலிங். எழுதுறதுங்க, நம்ம தாட் ப்ராசஸை எழுதுறது. அது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. என்னோடய பேரண்டிங் ஜேர்னிக்கு ஏன் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆனது ஜேர்னலிங். 5th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். அந்த இன்ஸ்டாகிராம்னால தான்மா பாதி தலைவலியே வருது அப்படின்னு இங்கே இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ்க்கு தோணலாம். பட் இன்ஸ்டாகிராம் என்ன வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டுட்டு போச்சுன்னு கூட சொல்லலாம். நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. எதையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தாங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தது. என் குழந்தை என் வயிற்றில் வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தேன். கொஞ்சமாக தான் நான் வந்து நிறைய பேரை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நிறைய லைஃப் அண்ட் பேரண்டிங் ஜேர்னியை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அது என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். அது வரைக்கும் லெட்ஸ் லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் டுகெதர்.